என்னுடைய காதலை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பிரசன்னா மேல ஒரு பக்கம் கோவம் வந்தாலும், அவனுடைய காதலை இவ்வளவு நேசிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல பொறாமையும் இருக்குதுன்னாங்க ராதிகா. ரேடியோ சிட்டில இன்னைக்கு ராதிகா என்ற தோழியின் மின்னஞ்சல தான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். எஃப்எம் ஓடி இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. ஒரு பிரைவேட் கன்சர்ன்ல ஒர்க் பண்றாங்க. லவ் குரு, எனக்கு 2ல் 1 முடிவு தெரியணும். அதுக்காக தான் இந்த மெயிலே. ஆமா, நீங்க அவன் கிட்ட பேசுங்க. என்னதான் அவன் நினைச்சிட்டு இருக்கான்னு கேளுங்க. லவ் பண்ணானா சின்சியரா ஒரு பொண்ணு 4 வருஷம் அந்த பொண்ணு விட்டுட்டு போயிட்டாலாம். சோ வேற யாருக்கும் மனசுல இடம் இல்லைங்கிறான். லவ் குரு, காதலிச்சவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கறதுனால கல்யாணம் பண்ணிக்காமே இருந்து அவளையே நினைச்சிட்டு இருந்து இவன் என்ன சாதிக்க போறான்? இவனுக்கு தெரியுதுல நிராகரிப்போட வலி என்னன்னு. அப்படின்னா என்ன நிராகரிக்கும் போது எப்படி வலிக்கும்னு அவன் உணரணுமா இல்லையா? இதெல்லாம் என்னுடைய மனசுக்குள்ள ஆதங்கமா இருக்குதுன்னாங்க. ராதிகா கூட தொடர்ந்து பேசின விஷயங்களை தான் அடுத்து உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். ஸோ ஸ்டே டியூன்டா இருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான்